சுவையில் வரக்கூடிய ஒரு மஷ்ரூம் உருளைக்கிழங்கு மசாலா. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம், சுட சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூமை இப்படியும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு அது அத்தனையும் போட்டு நல்லா வறுத்த உடனே நல்லா 1 கப் அளவுக்கு வெங்காயம் அது வந்து அரைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதுக்காக. அதனால் அதை போட்டு அது நல்லா வதங்கினதும் அதை கூட ஒரு 1/2 கப் அளவு தக்காளியும் போட்டு வதங்கினதும் அது வேரில் போட்டு நல்லா மை போல் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 அல்ல 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம் அது போட்டுக்கோங்க. மசாலா ஐட்டம் அது போட்டுட்டு நல்லா துருவிய நறுக்கிய வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் மஷ்ரூம் போட போகிறேன். அதனால் வந்து நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் துருவி போட்டது அதை நல்லா வதக்கிட்டு அதாக கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி பச்சை வாசனை போக அதை நல்லா வதக்கி கொடுக்கணும். வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு குழம்பு மிளகாய் பொடி நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கூட சேர்த்து நல்லா அந்த மசாலா அதுலேயே பச்சை வாசனை போக வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது இதற்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே போட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த விழுதையும் விட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. அந்த கிரேவியும் சேர்த்து நல்லா வதங்கி வரும் பொழுது நல்ல திக்னஸ் நமக்கு கிடைக்கும். அந்த கிரேவிக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்ல மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமும் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. 2 நிமிஷம் அந்த மஷ்ரூமையும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அது எண்ணெய் பிரியும், பச்சை வாசனை போகும். உங்களுக்கு வதக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அது உங்களுக்கு வந்து திக்காக குழம்பு வேணும்னா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி திட்டமாக விட்டுக்கோங்க. அதாவது இது வந்து தண்ணி விட்டு நல்லா திட்டமாக மூடி ஒரே ஒரு விசில். ஏன்னா வந்து மஷ்ரூம்லாம் ரொம்ப 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால்